ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் மஞ்சள் காமாலை வந்து ரொம்ப அதிகமாக நிறைய குழந்தைங்களுக்கு பரவிட்டு இருக்குது. ஸோ இந்த மஞ்சள் காமாலை வந்து எதனால் வருது, இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவை, இது எதுவும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான பாதிப்புகள் ஏற்படுத்துமா, இல்லைன்னா இதுக்கு நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், இந்த கீழாநெல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மஞ்சள் காமாலை அப்படின்னா என்னன்னு சொன்னால், பிளட்டில் வந்து பில்லுருபின் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகிறது தான். இது எதனால் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால், கல்லீரல் தான் இந்த பில்லுருபினை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ அந்த கல்லீரல் வந்து பாதிப்படைகிறதுனால இந்த பில்லுருபின் வந்து அதிகமாகுது. பட் குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வருதா, இந்த கல்லீரலோட பாதிப்புகள் எதுவும் அதிகமாகுதா, வாந்தி எதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா, கான்ஸ்டிபேஷன், மோஷன் கலர் எதுவும் மாறுறது, ஸோ இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குதாங்கிறத நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். ஸோ நேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த கீழாநெல்லி இந்த மாதிரி எதுவும் கொடுத்தால் இதுக்கு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கீழாநெல்லி இதில் எதுவுமே வந்து ஹியூமன் ஸ்டடி எதுவுமே ரிசர்ச்சில் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சீசனில் குழந்தைங்களுக்கு இருக்கிற மஞ்சள் காமாலை வந்து 99% எந்த பாதிப்புமே இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வருதா அப்படிங்கிறத மட்டும் பீடியாட்ரிஷியன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.